இருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். தீத்து 2:14. 4:2. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவானதும் அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்து நிற்பான். தீமை அவனை அணுகாது. நீதிமொழிகள் 19:23. 4:3. கற்பனைகளை கைக்கொள்கிறவர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பரத்தாய் இருப்பீர்கள். யாத்திராகமம் 19:5. 4:4. ஜெபிக்கிறவர்கள். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். சங்கீதம் 143:1. 4:5. பரலோகம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கே. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன் தானே. சங்கீதம் 24:3-4. அலையா வீசுனையா வாழ்க்கை பல பலனே மாறிடுச்சு பார்க்க. அலையா வீசுனையா வாழ்க்கை பல பலனே மாறிடுச்சு பார்க்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வாணும்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. ஏன் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு. இயேசுதானு அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, அட எங்க கொல்ல தெய்வம் அவரு. இயேசுதானு அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. சந்தக் சந்தக்
உனக்காக ஒட்டுதான், நீ வாழ உயிர் தந்தார் பட்டுதான், இஷ்டப்பட்டுதான். என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. கூட்டம் கால வாரிச்சு, அட பொறாமையால் முதுகலையே குத்துச்சு. கூட நிக்கும் கூட்டம் கால வாரிச்சு, அட பொறாமையால் முதுகலையே குத்துச்சு. கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு, அவர் கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு. என் காயமெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறிச்சு, கம்ப்ளீட்டா ஆறிச்சுப்பா. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. இந்த நாடகத்தின் தலைப்பு ஜெபத்தின் மேன்மை. ஜெபம் பண்ணுவதினால் ஒரு குடும்பத்தில் என்னென்ன மேன்மைகள் காணப்படுகிறது என்பதை இந்த நாடகத்தின் மூலம் ஜூனியர் மாணவ மாணவிகள் நடித்து காட்டவிருக்கிறார்கள். இதில் முதல் குடும்பம் மிஸ்டர் ஸ்டீஃபன் ஃபேமிலி, இரண்டாவது குடும்பம் மிஸ்டர் டேவிட் ஃபேமிலி. இதில் ஒரு குடும்பம் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாகவும் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பதாகவும் இருக்கிறார்கள். மற்றொரு குடும்பம் கிறிஸ்தவர்களாக காணப்பட்டாலும் ஜெபத்தை அலட்சியம் செய்வதோடு ஓய்வு நாளையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இதனால் அவர்களது வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் காணப்படுகிறது என்பதை நீங்கள் இப்பொழுது காணலாம். காலை 5 மணி மிஸ்டர் ஸ்டீஃபன் குடும்பம். தாரா தாரா எந்தி, பிள்ளைங்களெல்லாம் எழுப்பு, மணி 5 ஆச்சு, ப்ரேயர் பண்ணுவோம். டேய் பிள்ளைங்களா எந்திங்கடா, ப்ரேயர் பண்ண நேரமாச்சு. ஏசப்பா இந்த நாளை காலை தந்ததுக்காக நமக்கு நன்றி ஏசப்பா. இப்போ நாங்கள் ப்ரேயர் பண்ண வந்திருக்கோம், எங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசும் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். பிரபா, தினேஷ், நீங்கள் போய் ஸ்கூலுக்கு ரெடி ஆகுங்க, நானும் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகுறேன். நானும் சமையல் பண்ணுறேன். அதிகாலை 5 மணி மிஸ்டர் டேவிட் ஃபேமிலி. எங்க எந்திங்க எந்திங்க, ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஜெனி, கிரேஸ் எந்திங்க, உங்களுக்கு ஸ்கூல் டைம் ஆயிடுச்சுல. 5 நிமிஷம் தூங்க போகிறோம். என் ஃபோனை போய் எடுத்துட்டு வா. எந்திரிச்ச உடனே ஃபோனு. பல்லு விளக்க வேண்டாம், குளிக்க வேண்டாமா? அதெல்லாம் எனக்கு தெரியும். ஜெனி, கிரேஸ் எந்திங்க. எனக்கு தான், நான் தான் ரிமோட்டை பார்ப்பேன். நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன், எனக்கு தா. எந்திரிச்ச உடனே டிவி பார்க்க கூடாது, போங்க போய் ஸ்கூலுக்கு கிளம்புங்க. அன்றைய பொழுது இரவு வேளை திரு ஸ்டீஃபன் அவர்களின் குடும்பம். தாரா, போய் பிள்ளைங்களை கூப்பிட்டு வா, ப்ரேயர் பண்ணுவோம். டேய் பிள்ளைங்களா வாங்க ப்ரேயர் பண்ணலாம்.
ஏசப்பா இந்த நாள் முழுசும் நீங்கள் எங்களை பாதுகாத்து கொண்டீங்க, நன்றி. இன்றைக்கி நாங்கள் தூங்க போகிறோம், எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தாங்க. நாளைக்கு நாங்கள் சீக்கிரம் எழுந்துச்சி சர்வீஸ்க்கு போக கிருபை செய்யுங்க. ஏசு மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்றைய நாளின் இரவு வேளை திரு டேவிட் அவர்களின் குடும்பம். கிரேஸ், ஜெனி வாங்க தூங்கலாம். நாங்கள் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு தூங்குறோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக வேண்டாமா? நாளைக்கு ஒரு நாள் தானே லீவு, நாங்கள் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு தூங்குறோம். நீங்கள் வேணுமா நீங்கள் போய் தூங்குங்கம்மா, நாங்கள் டிவி பார்க்க போகிறோம். கொண்டாங்க ரிமோட்டை. உங்கள் ரொம்ப நடிக்க. அடுத்த நாள் ஓய்வு நாள். இரு குடும்பங்களும் ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கிறார்கள் என்பதை காணலாம். திரு ஸ்டீஃபன் அவர்களின் குடும்பம் ஆலயத்திற்கு செல்ல ஆயத்தப்படுகிறார்கள். பிரபா, தினேஷ் இங்கே வாங்க. பிரபா, உனக்கு நாளைக்கு 10th ரிசல்ட் வருது, நல்லபடியாக ரிசல்ட் வரணும்னு ப்ரேயர் பண்ணிக்கோ. தினேஷ், நாளைக்கு உங்கள் டீம் ஃபைனல் மேட்ச் விளையாடுது, நீங்கள் வின் பண்ணணும்னு ப்ரேயர் பண்ணிக்கோ. சர்ச்சில் போய் ஒழுங்காக ப்ரேயர் பண்ணணும், அங்கே இங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? ஓய்வு நாள் என்று திரு டேவிட் அவர்களின் குடும்பம். எங்க சர்ச்சுக்கு போகலாமா? அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைலாம் எனக்கு லீவ் விடுறதே ஞாயிற்றுக்கிழமை தான். நான் இன்னைக்காச்சும் ஃப்ரீயாக இருக்கேன். அங்கே போனால் 1 மணி நேரம் வேஸ்ட் ஆயிரும். ஜெனி, கிரேஸ் வாங்க நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வரலாமா? அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் தானே லீவு. இன்னைக்கு டிவியில் முக்கியமான சேனல் போடுறாங்க, இன்னைக்கு பார்க்க முடியலன்னா என்னைக்கு பார்க்க முடியும்? நாங்கள் பார்க்க போகிறோம், நீங்கள் வேணால் சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க. பிள்ளைகளும் வரமாட்டுக்காங்க, இவரும் வரமாட்டுக்காரு. எனக்கே நிறைய வேலை இருக்குது, நானும் போகலை. அடுத்த நாள் திரு ஸ்டீஃபன் அவர்களின் பிள்ளைகளுக்கு தேர்வு முடிவுகள் வெளிவருகிறது. அப்பா 478 எடுத்துட்டேன். அப்படியாடா, ரொம்ப சந்தோஷம். அப்பா கிரிக்கெட்டில் எங்கள் டீம் வின் பண்ணிட்டு. அப்படியா? பாத்தியா தாரா, நம்ம பிள்ளைங்க எவ்வளோ நல்லா விளாண்டுருக்காங்க, நல்லா இன்னொருத்தர் நல்ல மார்க் எடுத்திருக்கான். வா, நம்ம எல்லா வீட்டுக்கும் போய் ஸ்வீட் கொடுத்துட்டு வரலாம். நீ என்ன பிள்ளையா பெற்று வச்சிருக்க? ஒன்று ஃபெயில் ஆயிருக்கு, ஒன்று குறைய மார்க் வாங்கியிருக்கு. நீலாம் பிள்ளையா பெற்று வச்சிருக்க. எனக்கு மட்டுமா பிள்ளை? உங்களை நீங்களும் பார்க்கலாம்ல? என்ன எடுத்து என்ன பண்ணுறீங்க? பிள்ளைங்களை எதுக்கு அடிக்கிறீங்க? ஒன்று ஃபெயில் ஆயிருக்கு, இன்னொன்று லோ மார்க் வாங்கியிருக்கு. நான் என்ன செய்ய முடியும்? அடித்தா சரியாயிருவாங்களா? அதுக்குன்னு இப்படியா போட்டு அடிப்பாங்க? ஆமாம், நீங்கள் ஏதோ சொல்லணும்னு வந்தீங்களே, என்ன விஷயம்? ஆமாம், எங்கள் பசங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஒருத்தன் 10th நல்ல மார்க் எடுத்திருக்கான், இன்னொருத்தன் வின் பண்ணியிருக்கான் ஃபைனல் மேட்ச்சில். இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எப்படி உங்கள் பசங்க மட்டும் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்காங்க? நாங்கள் என்ன பண்ணனாலும் எல்லா விஷயத்துக்கும் ஸ்டார்டிங்கில் ப்ரேயர் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் எல்லாமே எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. தேங்க்யூ அங்கிள். நாங்களும் இனிமேல் எப்பவும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, ப்ரேயர் பண்ணலாமா? ஏசப்பா, இவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஏசப்பா. இவங்களும் இனிமேல் எல்லா விஷயமும் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் ஏசப்பா. நீங்கள் இவங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் எல்லா விஷயத்துலையும் ப்ரேயர் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி நீங்களும் எல்லா விஷயத்துலையும் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நாள் ஒன்று மீட்கப்பட்டவர்கள் அவர் நம்மை சகல அக்கிரமில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்த பக்தி வைராக்கியம் உள்ளவராகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தானே ஒப்பு கொடுத்தார். தீத்து 2:14. 4:2 கர்த்தருக்கு பயப்படுதல்.
கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. நீதிமொழிகள் 19:23. நாள் 3. கற்பனைகளை கைக்கொள்வீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்படி கேட்டு என் உடன்படிக்கைகளை கைக்கொள்வீராக. சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். யாத்திராகமம் 19:5. நாள் 4. ஜெபிக்கிறார்கள். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். சங்கீதம் 143:1. நாள் 5. பரலோகம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் தன் கைகளில் சுத்தமுள்ளவனாயும் இருதயத்தில் மாசில்லாதவனாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காமல் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே. சங்கீதம் 24:3-4.